மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய சிறப்புரை ஆற்றுவார்கள். உள்ளடக்கிய மாவட்டம், அதில் சிறந்த ஒன்றியம் கொள்ளிடமை சகோதரர் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள். கிழக்கு கூட்டணி இருந்தாலும் தன்னந்தனியா மக்கள் மனசுல வென்று இன்றைக்கு 110 உறுப்பினர்கள், அணி சார்ந்த பொறுப்பாளர்கள், தேனிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெற்றி வேலை வீர பரிசாக நமக்கு நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பரிசாக சிறப்பு செய்த அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு நமது விழா மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புது ரமேஷ் சர்காஸ். கொஞ்சம் வருஷமாக தற்போது நமது தமிழக வெற்றி கழகத்திலே நமது ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் கோபிநாத் தலைமையில் கொஞ்சம் உட்காருங்கம்மா, கொஞ்சம் சேர்ல உட்காருங்க, உங்க இடத்துக்கே கொடுப்பாங்க. இப்ப துண்டு மட்டும் கட்சியில சேர்ற இந்த 50-60 ஆண்டு ஆட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 60 நாட்கள் ஆட்சிக்கு வந்த கழக தலைவர் முதல்வர் அவர்களை பார்த்து சரியான ஆட்சி இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உற்று நோக்குங்களா, மாதம் மாதம் ஒரு பிரச்சனை வருது. இந்த மாசம் ஆடி மாசம் காவேரியில தண்ணி வரணும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதே 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நடந்தது. 2019 வரையும் இந்த குறிப்பிட்ட நாளில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி வரவே இல்லை. திமுக ஆட்சியில தண்ணி இந்த 5 வருஷத்துல கரெக்டான டைம்ல வந்ததா? கொஞ்சம் நம்மளும் மனசாட்சி தொட்டு நினைச்சு பார்க்கணும். கேரளா, கர்நாடகால அதிக மழை பெஞ்சா மட்டும்தான் கரெக்டான நாளில், உரிய நாளில் மேட்டூர் அணை டேம் முழு கொள்ளளவை எட்டின பிறகுதான் நமக்கு தண்ணி திறந்து விடுவாங்க. தண்ணி வேணான்னு நம்ம முதல்வர் சொல்றாரா? கடந்த 10 ஆண்டுகளா தமிழக மக்களின் துன்பங்களில் மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே அவர் உங்க கூட நின்று இருக்காரு. இன்னைக்கு தமிழக முதல்வரா இருக்காரு. உங்களால விட்டுருவாரா? விவசாயத்தை அழிய விட்டுருவாரா? டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சூழ்நிலை என்ன என்பது அவருக்கு நல்லாவே புரியும். விட்டுருவாரா? உங்களெல்லாம் நினைச்சு பாருங்கள். கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்குதான், அந்த தண்ணியை முதல்வர் வேணான்னு சொல்லுவாரா? நான் அரசியலை பத்தி கற்றுக்கொண்டது குறைஞ்சது ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த 15 வருஷத்துல கர்நாடகா முதல்வரை சந்தித்த முதல்வர்கள் யாரும் நான் பார்த்ததில்லை. உடனடியா மக்களுக்காக கர்நாடகா முதல்வரை நான் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் நம்ம அமைதியா பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு வரக்கூடிய 22 ஆண்டுகள் இந்த தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் நிலைத்து நிற்கும். வேணா பாருங்க.